ஹாய். ஹாய். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அதனால அம்மா தான் வந்து பேசுவாங்க இன்னைக்கு. ஆமாம், எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது. நான் இன்னைக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? இன்னைக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மார்னிங் எழுந்த உடனே காமு அண்ட் பாரு அந்த பேர் வந்து ஓடிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஃபிட்னஸ் ஃப்ரீ கப்புள் அவங்க. அதனால் வந்து 2 பேரும் வந்து ஜாகிங் பண்ணிட்டு இருந்தாங்க. பண்ணிட்டு இருக்கும்போது அங்கேருந்து விக்கல்ஸ் உட்காந்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வியானா உட்காந்துட்டு இருந்தாங்க. 2 பேரும் ரன்னிங் ஓடிட்டு இருக்கும்போது வந்து அமித்தும் வினோத்தும் உட்காந்துருந்தாங்க. அதான் ஃபர்ஸ்ட் அவங்களும் உட்காந்தாங்க. இவங்க அப்புறமா தான் வந்தாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து இவங்க 2 பேரும் உட்காந்துருந்தாங்க. இவங்க ஓடுனாங்க. ஓடும்போது அமித் சொன்னாரு, இரு 2 பேரும் மைக் அவுத்து வச்சுட்டு அப்படியே பேசிக்கிட்டே ஓடினாங்க. அதுக்காக அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் அமித் சொன்னாரு, ப்ளீஸ் 2 பேரும் வந்து மைக்கை போட்டுட்டு கூட ஓடுங்க அப்படின்னாரு. அவர் காதுலேயே வாங்கல. மறுபடியும் செகண்ட் ரவுண்டு ஓடினாங்க. அப்பயும் சொன்னார், நான் இவ்வளோ ஸ்வீட்டாக சொல்லிட்டு இருக்கேன், திருப்பி திருப்பி நான் சொல்கிறத யாருமே கேட்க மாட்டீங்க, திருப்பி திருப்பி பண்ணுறீங்க, பண்ணுற தப்பே பண்ணுறீங்க அப்படின்னு சொன்ன உடனே கம்ருதீன் வந்துட்டு மைக் எடுத்து போட்டுக்கிட்டார். ஆனால் வந்துட்டு நம்ம பாரு அதை போடவே இல்லை. போடாமல் என்ன பண்ணாங்க, அப்படியே தெனாவட்டா அந்த பக்கம் போய் உட்காந்துட்டாங்க. மறுபடியும் வந்து கொஞ்ச நேரம் பொறுத்து அங்கே விக்கல்ஸ் அண்ட் வியானா 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, வழக்கம் போல் பார்வதி வந்து நான் வந்து என்ன பேச போகிறேன் பாரு, அவனை என்ன மூஞ்ச உடைக்கிற போகிறேன். கம்ருதீன் ஆக்சுவலாக வந்துட்டு விக்ரம் பார்த்தா ஏதாவது சொல்லுவான், அதான் அதை சொல்கிறது, அவன் இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பார்வதி வந்து அவன் முன்னாடி தான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு ஏதோ காதில் வந்து சொல்கிறாங்க. அதாவது மறுபடியும் இப்போ வழக்கம் போல் பண்ணுறாங்க. ஆனால் வந்துட்டு அவங்க யாரையும் மதிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு யாரும் எதுவும் கேள்வியும் கேட்க மாட்டாங்க. ஸோ அவங்களோட இஷ்டம். அது பார்வதியோட வீடு, ஓகேங்களா? அது முன்னாடி மாயா கூட இந்த அளவுக்கு தைரியமாக பண்ணாங்களான்றது தெரியல. இது வந்து ஒரு எல்லையை மீறி போய்கிட்டே இருக்கு. இதுக்கு யார் பூனைக்கு யார் மணி கட்டுவான்ற மாதிரி அங்கே எல்லாரும் சும்மா அந்த ஷோ ரன்னர்னு ஒரு புளிப்பு வித்தையை காமிச்சுக்கிட்டு இவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே கூட ஒருத்தர் வந்து பேசினாரு, யார் அவருன்னு தெரியல, அவர் யார் அவரு, யாரோ ஒருத்தர் கூட வந்து சொன்னார், ஒரு அம்மாவை போய் எப்படி நீ சொல்ற, நீ எல்லாம் ஒரு ஜென்மமா அப்படின்னு என்ன கேட்குறாரு. நான் என்ன சொல்றேன், நாங்க சொல்லல அந்த வார்த்தையை, நம்ம எந்த வார்த்தையை வந்து ஈவில் டெவில்னு சொன்னதுக்கு சொல்றாரு. இந்த வார்த்தையை அவங்க ஃப்ரெண்டு தான் வந்து அந்த வீடியோல சொன்னாங்க, நீ பண்றதுலாம் டெவிலிஷா இருக்கு, ஈவிலிஷா இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு வந்து செலக்டிவ் அம்னீசியா இருக்கும். அதை அவர் பார்த்து செலக்டிவ் அம்னீசியா இல்லை, அவர் பார்க்காம இங்க வந்து கமெண்ட் பண்றவங்க வந்து கரெக்டான கருத்தை எடுத்து வச்சிங்கன்னா பரவாயில்ல. அவர் வந்து பார்க்காம ஒன்று வைக்கிறதுலாம் நாங்க பொறுப்பாளி. அதாவது இங்கேயே வந்து எங்களோட கருத்துக்களுக்கு அகேன்ஸ்ட் கருத்துக்கள் இருக்கவங்க இருக்காங்க. அவங்க அந்த பாயிண்ட்டை சொல்லி இதை இப்படி என்ன நினைக்கிறீங்க, இது இப்படி நடந்திருக்கு, அப்புறம் எப்படி இப்படி நீங்க சொல்ல முடியும் அப்படி கேட்கும்போது நம்மளுக்கே அசிங்கமா இருக்கு. ஒரு நிமிஷம் நம்ம வந்து திருப்பி போய் பார்க்கும்போது ஒரு சிலர் தப்பா இருந்தா நம்ம தப்புன்றதை ஒத்துக்கிறோம். ஆமாங்க இப்படி தப்பா நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படிங்கிறது ஒரு அர்த்தமே இல்ல. இங்க பாத்துட்டு இங்க வந்து எல்லாருமே வந்து பாத்துட்டு இருக்கீங்க, நாங்க சொல்லல, ஊருக்கே தெரியும். இது ஒன்றும் தெரியாத ஒரு விஷயம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு வீடியோ போட்டு காமிச்சாங்க. அதுல சாண்ட்ரா அதே மாதிரி ஒரு வீடியோ போட்டாங்க. அந்த சாண்ட்ராவோட ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க, இதை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு, உன்னை நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை, நீ உனக்குள்ள ஏதோ அவங்க சொன்ன வந்தது இதான், உன்னை பார்த்தாலே டெவில் மாதிரி இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, இப்போ நீ அந்த மாதிரி ஆள் கிடையாது, நீ அந்த மாதிரி ஆயிடுவியோன்னு எனக்கு பயமா இருக்கு, அவங்களோட ஃபீலிங்ஸை வச்சு சொன்னாங்க. அப்ப நாங்க பைத்தியமா, கேட்டுட்டு இந்த எல்லாரும் பைத்தியமா, அங்க போட்ட பிக் பாஸ் பைத்தியமா, இல்ல இவர் பைத்தியமான்னு எனக்கு தெரியல. இன்னொன்னு, அம்மா வந்து ஈவிலா டெவிலா இருக்க மாட்டாங்கன்னு யார் சொன்னா? பிரியாணி அபிராமி அவங்க 2 பசங்களை கொலை பண்ணிட்டு தான் போனாங்க. அது டெவில் இல்லையா, ஈவில் இல்லையா? தாய் எப்படி வந்து நீங்க தாயினாலே நல்லவங்க, கேடுகெட்ட தாய்கள்லாம் இருக்காங்க. அதனாலதான் இல்ல முதல்ல உங்களோட தாட் எவ்வளவு அசிங்கமான ஒரு தாட்டா இருந்தா these two old womenன்னு போடுறீங்க, என்ன போடுங்க. அவளை போறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நீங்க யாரு? 75 வயசா உங்களுக்கு? 85 வயசா? எனக்கு புரியல. எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் வந்து பேச வந்துடுறீங்க பாருங்க. டூ ஓல்டு விமன், யாருக்கும் அங்க பேசுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஐ ஹேவ் ஆல் ரைட்ஸ் டு டாக் அபவுட் பார்வதி, ஐ ஹேவ் ஆல் ரைட்ஸ் டு டாக் அபவுட் சாண்ட்ரா. அவங்களுக்கு பே பண்றாங்க. யார் பே பண்றது? நம்மளோட காசெல்லாம் எடுத்துதான் அவங்களுக்கு பே பண்றாங்க. நமக்கு அவங்க பதில் சொல்லணும். எப்படி ஒரு அரசாங்கத்தை நம்ம கேள்வி கேட்கிறோம்? நம்ம ஏன் கேள்வி கேட்கிறோம்? we are paying taxes. நம்ம அவங்களோட குடிமக்கள், நம்ம கையில இருந்து வாங்குற பணத்தை வச்சுதான் கவர்மெண்ட் நடக்குது. so we have all rights to talk about our government. ஒரு கவர்மெண்ட்டையே கேட்க முடியுமா? சாண்ட்ராவை கேட்க கூடாதான், பார்வதியை கேட்க கூடாதான். இவங்களை விமர்சனம் பண்றதுக்கு தான் ரெவ்யூ சேனல், ஓகேங்களா? அவங்களை யாரும் களங்கப்படுத்துறது அதெல்லாம் எங்களுக்கு அஜெண்டா கிடையாது. அவங்க செய்யறத விஷயத்த நாங்க இங்க சொல்லும் போதே உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது. நாங்க யாருன்னே தெரியாது, எங்களை பார்த்து பண்றீங்க. இல்ல, நாங்க சாண்ட்ராவோட தனிப்பட்ட வாழ்க்கையில அவங்க சிறந்த தாயா தான் இருப்பாங்க. யாராவது பசங்களோட வளர்ப்பு சரியில்லை, அவங்க பசங்களை அவங்க சரியா வளர்க்கல, பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட இப்படி போய் பேசினாங்க, எதிர்த்து வீட்டுக்காரங்க கிட்ட அவங்க வந்து திட்டினாங்க, இதை நாங்க கமெண்ட் பண்ணலையே. அதை கமெண்ட் பண்ணாதான் தப்பு, அது அவங்க பர்சனல் லைஃப். ஆக்சுவலா அவங்க இங்க உள்ள வந்து அவங்க பர்சனல் லைஃப் அவங்க தான் கொட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம யாரும் அவங்க கிட்ட போய் சொல்லல. அவங்க பர்சனல் லைஃபை கொட்டும் போதுதான் இந்த இது தமிழ்நாடே வேஸ்ட், இங்க எல்லாத்துக்கும் காசு கேட்கறாங்க, கேரளால அப்படிலாம் இல்ல அப்படின்லாம் பேசின ஆட்கள். பட் அதை விட நெக்ஸ்ட் போயிடலாம்.
இது 2 பேரும் இந்த அடங்காப்பிடாரியும் அடங்காப்பிடாரும் ஆக்சுவலா அவரே கொஞ்சம் பயந்துட்டாரு. இப்ப கம்ருதீனுக்கு கொஞ்சம் வெளவெளப்பாகுது. அவர் பண்ணாலும் இந்த பார்வதி என்ன பண்றாங்க, அவரை தூண்டுறாங்க. அதாவது ஒரு குற்றம் செய்தவர்களை விட குற்றத்தை செய்ய தூண்டுபவர்களுக்கு தான் அதிகமான தண்டனை. ஏன்னா அந்த சிச்சுவேஷனுக்கு கொண்டு போய் தள்ளுறவங்க. ஆரம்பத்துல இருந்தே கம்ருதீனை விட அதிக தப்பு பண்றது பார்வதி. ஆனா அங்க வெளியில சொல்லும் போது அவர் வந்து அதை கண்டுக்கிறதே கிடையாது. பார்வதியாவது அதை கில்ட்டா நினைக்கிறாங்கன்னு ஒரு சாண்ட்ரா சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு சாண்ட்ராவோட ஹெல்ப் இது பார்வதியோட ஹெல்ப் சாண்ட்ராக்கு வேணும். கம்ருதீனை பத்தி கவலை இல்ல. சாண்ட்ரா பார்வதி கிட்ட வந்துட்டு திவ்யாவை பத்தி தப்பா பேசுறாங்க. திவ்யா கிட்ட பார்வதி வந்து சொல்றாங்க, நீ ஏன் வந்து சாண்ட்ராட்ட போய் பேசக்கூடாது, ஒரு சாரி கேட்டு ஒரு க்ளோஷர் வேணும்ல, ஒரு ஒரு க்ளோஸ் பண்ணுங்க இந்த ஃபைட்டை. அப்பதான் திவ்யா கேட்டாங்க, நான் அவட்ட பேச வேண்டிய அளவுக்கு பேசிட்டேன், கேட்க வேண்டிய அளவுக்கு கேட்டுட்டேன். ஃபைட் என்ன வந்தது? இல்ல கேட்க வேண்டிய அளவுக்கு நான் கேட்டுட்டேன். இல்ல அவங்க சொல்றாங்களே க்ளோஷர் கொடுங்கன்ட்டு, இதுல ஃபைட் என்ன வந்தது? என்ன ரீசனே தெரியாம ஒரு ஃபைட் எப்படி? அது அப்படிதான். சோ அந்த ஒரு விஷயத்துல நான் அவங்க கிட்ட கேட்க வேண்டியது எதுவுமே இல்ல. இந்த கேள்வி நீ ஏன் கிட்ட எது கேக்குற, போய் சாண்ட்ராட்ட கேளு. சாண்ட்ரா தான் அதை முடிச்சு கரெக்டா சொன்னாங்க. என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒண்ணு இருக்கு, நான் வந்து அதை போய் திருப்பி பண்ண முடியாதுன்றதுக்கு அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. அவனும் பிரஜனோட ஓன் சிஸ்டர் இல்லங்க. வெளியில பிரஜன் இன்டர்வியூலயும் பூவுக்கும் படாம இது நாருக்கும் படாம வலிக்காம ஒரு ஒரு பதில் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஒண்ணு சொல்லிட்டாரு, நான் அவங்க என்னோட சிஸ்டர் தான். அது அவங்க அப்படி பேசுறாங்க, அவங்க அப்படி பேச மாட்டாங்களே. அவங்க பொசசிவ்லாம் கிடையாது, அவங்க அந்த மாதிரி சொல்லியே இருக்க மாட்டாங்கன்னு அவர் வந்து ஒயிட் வாஷ் பண்ணிட்டு இருக்காரு அவர் வைஃப் பண்ணதை. அவங்க நான் அவங்க வைஃப் வைக்கணும் அவங்கள கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு. பிகாஸ் அவருக்கு ஆன்சர் இல்ல. ஏன் அப்படி பண்றாங்கன்றதுக்கு ஆன்சர் இல்லையா? இல்ல 2 பேரும் பிளான் பண்ணி ஒருத்தவங்க காலி பண்ணிடுன்னு சொல்லிட்டு வந்திருக்காரா? இது எனக்கு தெரியல. ஏன்னா அவர் வெளில வந்து சொல்லும் போது, நீ வந்து தப்பு பண்ணிருக்க, நீ வெளியில போய் பாரு அப்பதான் உனக்கு தெரியும்னு சொன்னது. நான் வந்து தப்பா பேசுனது அவங்க சொன்னாங்கன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படிலாம் கிடையாது சார், அவங்க இப்படிதான் சார் மீன் பண்ணாங்கன்னா, ஐயோ அப்படி நினைச்சாங்களா? அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. அதெல்லாம் தப்பு. நான் 20 வருஷம் வாழ்ந்திருக்கேன் சார், உங்களுக்கு தெரியாது சார். இட்ஸ் ஜஸ்ட் நான் எத்தனையோ இடத்துல ஷூட்டிங்க்கு அவங்கள விட்டு போயிருக்கேன். கூட யாரோ கேட்டப்போ லைவ் சாட்ல வந்து சொல்றாரு, நாங்க 20 இயர்ஸா ஒன்னா வாழ்ந்திருக்கோம், அவ பொசசிவ்லாம் கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் a கேம். சோ கேம்ல அவங்கள வச்சு முடிக்கணும், அவங்க கேரக்டர் அசாசினேட் பண்ணனும். உங்க வைஃப் இப்படி நீங்க கேம் வச்சு முடிக்கணும்னா உங்கள ஜனங்க முடிச்சிருவாங்கங்க. உங்கள மாதிரி இந்த மாதிரி பிளைண்ட் சப்போர்ட்டர்ஸ்க்கெல்லாம் வந்து இதெல்லாம் நிலைக்காது. அவ்வளவுதான். பார்வதியும் கம்ருதீனும் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது விக்ரம் சொன்னாங்க, ஐயோ சாமி இவங்க நல்லா இருக்கணும், இப்படியே 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும். அவங்க உடனே வந்துட்டு சொன்னாங்க, நாங்க நல்லா இருப்போம் விக்ரம் அப்படின்லாம் சொல்லும்போது, உடனே ஆமா நீங்க நல்லா தான் இருப்பீங்க, எங்க முட்டை எங்க பாலு தானே போச்சு, அதுக்கு நான் எவ்வளவு குற்ற உணர்ச்சியா இருக்கேன்றது எனக்கு தான் தெரியும், நான் எவ்வளவு உணர்ந்து நான் வந்து மன்னிப்பு கேட்கறேன்னு எனக்கு தான் தெரியும். அதுக்கு வியானா சொன்னாங்க, அடாடா உங்க குற்ற உணர்ச்சியை தான் நாங்க பாத்துட்டோமே, நீங்க எப்படி எல்லாம் பண்றீங்க, அதை கதறிட்டு தான் இருக்கேன்னு சொன்னதுக்கு வியானா சொன்னாங்க, உங்களை பார்த்தா கதற மாதிரி தெரியவே இல்லையே. இவங்க வந்துட்டு நேத்திக்கு வந்து ஒரு நடிப்பு ஒண்ணு நடிச்சாங்கல்ல, போயிட்டு ஒவ்வொரு கேமரா கிட்டயும் போய் சொல்லிக்கிட்டு, அதுக்கப்புறமா கம்ருதீன் அங்க வந்து தனியா படுத்துட்டு இருக்காரு. இவங்க போய் அந்த சோஃபா மேல இப்படி சாஞ்சி அவர் கிட்ட போய் காது கிட்ட வந்து கூப்பிட்டு இப்படி வச்சு கூப்பிட்டு பேசுறாங்க இவங்க. இதே மாதிரி கேமராவை இப்படி மறைச்சிட்டு அப்படியே, அதாவது அந்த மைக் அப்படி மறைச்சிட்டு இப்படி பேசுறாங்க குனிஞ்சுக்கிட்டு காதுல. அதுக்கு வந்து அவர் வாயை திறக்கல கம்ருதீன். என்ன விட்டுருமா சாமி, நீங்க மேல செருப்படி வாங்க பேசுற அளவுக்கு அவ்வளோ என்ன நீங்க அடல்ட் டாக் பண்றீங்களா, இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்காக பேசுறீங்களா? ஒரு மைக்ல கேட்கவே கூடாத அளவுக்கு ஒரு பப்ளிக் பார்வதிக்கு, அதுவும் அப்படி கேளு, பார்வதிக்கு அடல்ட் டாக் பேச முடியாத அளவுக்கு ஒரு வார்த்தை வருதுன்னா இல்ல அது இல்ல, நீங்க தான் சொல்லிட்டீங்க நான் போல்ட், என்ன வெரிஃபை பண்ணாலே போல்ட், அவங்களோட ஏவில மொத்தமாவே அந்த ஒரு வார்த்தையே தான் அந்த ஃபுல் ஏவிலையும் வந்துச்சு, பார்வதினா போல்ட் போல்ட் போல்ட். அவ்வளோ போல்டான நீங்க உங்களால மைக்கில் கூட தைரியமா பேச முடியாத அளவுக்கு ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. அது நீங்க என்ன வேணா இருக்கலாங்க. தெலுங்குல பேசுறாங்க, மலையாளத்துல பேசுறாங்க, ஹிந்தில பேசுறாங்க, ஹிந்தில இவ்வளோ பல லாங்குவேஜஸ் தெரிஞ்சவங்களால பேசவே முடியாத அளவுக்கு அப்படி என்ன வார்த்தையை பேசுறாங்கன்னு தான் தெரியல. அதாவது ஒரு தடவை 2 தடவைன்றது கூட தப்பு தான், ஆனா நீங்க பண்ணலாம். ஒவ்வொரு தடவையும் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அப்படி என்னதான் பேசுறீங்க? வெளியில நீங்க வந்து நான் ஐ எம் ஆன்சரபிள் ஒன்லி டு மை பேரண்ட்ஸ் அப்படின்றீங்க. அப்போ நீங்க ஒரு படம் நடிச்சுட்டு வந்தாலோ, இல்ல நீங்க ஏதாவது ஒரு வீடியோ ஏதோ ஒன்று போட்டாலோ அதுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியவங்க மக்கள் தானே. அந்த மக்களுக்கு நீங்க ஆன்சரபிள் கிடையாதா? கிடையாது. அப்படி கிடையாதுன்னா எதுக்கு இந்த ஷோக்கு வந்தீங்க? நான் சும்மா வந்தேன். பைத்தியக்கார ஜனங்க என்ன ஜெயிக்க வைப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் காசு கொடுத்துட்டு வந்திருக்கேன். காசு கொடுத்த கடமைக்கு அவன் கூவான், அவன் கத்துவான், எனக்காக நான் போராளின்னு பேசுவான். நீங்களாம் யாரு? காசு கொடுக்காத நான் உங்களுக்குலாம் காசா கொடுத்தேன் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அவ்வளோதான். ஏன்னா அவங்களுக்கு சப்போர்ட் சேனலுக்கே காசு கொடுத்துட்டு வந்துட்டாங்களோ என்ன தெரியலையே. சேனலே அவங்களுக்கு பயப்படுது. சேனலை வாங்குறது ரொம்ப ஈஸி போடுறது. ஆமா, இப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. எதுனா விஜய் டிவி வாங்குறது தான். அமித் வந்து சொன்னாங்க அவங்களுக்கு குற்ற உணர்ச்சி இருக்க மாதிரியே தெரியல. அது பார்வதி, அது எப்படி நீங்க சொல்லுவீங்க? குற்ற உணர்ச்சி இருக்கணும்னா எப்ப பாரு அழுதுகிட்டே இருக்கணுமா? குற்ற உணர்ச்சி இருக்கவங்க இப்படி பண்ணுமான்னு. சபரி உங்களை வந்து அடிச்சாரு காலில். அப்போ அவங்க வந்து சொன்னீங்க ஒரு கொஞ்சம் கூட கில்ட்டியே இல்லாததான் குற்ற உணர்ச்சிங்க.
கில்ட்டி வேற குற்ற உணர்ச்சி வேறன்னு வந்துட போறாங்க. அதையும் சொல்லிடு. கில்ட்டி தான் குற்ற உணர்ச்சி. கில்ட்டினா தமிழ்ல குற்ற உணர்ச்சி. உங்களுக்கு கொஞ்சம் கூட கில்ட்டியே இல்ல சபரி. ஒரு இப்படி அடிச்சிட்டோமே இது சாரி கேட்க முடியல உங்களால கில்ட்டியே இல்லன்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. அப்ப நீங்க அவங்க கிட்ட இருந்து என்ன கில்ட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? சாரி. அதான் அவங்க குடுத்துட்டாங்களா சாரிய? ஏய் பிக் பாஸ் சாரி குடுத்துட்ட மரியாதை வாடா. சாரி கேட்டாச்சு. வீக்கெண்ட் எபிசோட்ல இருந்தும் வந்து சாரி கேட்டாச்சு. காலையில விழுந்து கேட்டாச்சு. இப்போ வரைக்கும் அவங்க கேஸ் கொடுக்கும்போது கூட சபரி மேல கேஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. என்ன நீ அடிச்சல என்ன அடிச்சல. அவங்க இந்த சீசனை விட்டு வெளில போனா மட்டும் இல்ல எப்பயுமே அந்த ஒரு டேக குத்தி வைக்க போறீங்க நீங்க அவர் மேல. வெளியில பார்த்தா கூட சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது உங்க மேலயும் அந்த டேக் குத்த தானே செய்வாங்க. மைக்க மூடிட்டு பேசணும். ஏன்னா உங்க மேல இந்த பிக் பாஸ் வரலாற்றில் இப்படி ஒரு விஷயம் நீங்க பேசலனா கூட, நீங்க சபரிய பேசலனா கூட மக்கள் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவர் அன்னைக்கு அடிச்சது தப்புன்ற களங்கம் அவருக்கு லைஃப் டைம் பூரா இருக்கதான் போகுது. இங்க இந்த பிக் பாஸ்ல வந்து ஒவ்வொருத்தரும் பண்ண தப்பு அவங்க அந்த நேம் டேக்கோட இணையதான் போகுது. அதாவது தெரிஞ்சுட்டு தான் உள்ள வரதுக்கு பயப்படுறாங்க. ஏதோ ஒரு மூலையில யாரா ஒருத்தர் அதை கமெண்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் கூட கில்ட்டி இல்லாம தான பண்றாங்க. ஒரு பொண்ணோட லைஃப் கரியரே பண்ணதும் உங்களோட ஆல்வேஸ் இட்ஸ் கோயிங் டு பி a tag. இத டவுன்ஃபால் உங்களுக்கு இருக்க போகுதுன்னு திவ்யா சொன்னப்போ நீங்க அதெல்லாம் இருக்காதுன்னு நீங்க சொன்னீங்க. இதை விட என்ன பெரிய டவுன்ஃபால் உங்களுக்கு வராதுன்னு நினைக்கிறீங்க? அவங்க நினைக்கிற டவுன்ஃபால்ன்றது நடுத்தெருல நிக்கிறது. நான் பணக்காரி. நீங்க நடுத்தெருல நிக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி பூர்வீக சொத்துல இருந்து எல்லாமே இருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் அழிக்கிற அளவுக்கு நீங்க லூஸ் ஆனும் அப்படியா பார்த்தா தெரியல. சோ நீங்க வந்து நீங்க நடுத்தெருவுக்கு வர அளவுக்குலாம் இல்ல. அப்படி இல்லாம சில பேர் வந்தாங்க. சரி அது இவங்களுக்கு இல்லன்னு வெச்சுக்கோ. சோ நீங்க எதிர்பார்க்கிற புகழ் டவுன்ஃபால்ன்றது உங்களோட பேர்ல வரப்போற ஒரு களங்கம். அந்த களங்கம்ன்றது அது இட்ஸ் கோயிங் டு பி லாங் லாஸ்டிங். அது எனக்கு எப்பவுமே உண்டு. நீ யாரு எனக்கு சொல்றதுக்கு? அதேதான் இப்ப சொல்றாங்கல்ல அது மாதிரி தான் அவங்களும் சொல்லுவாங்க. அவங்க சொன்னாங்க who are you to tell about அப்படின்றாங்களா அதான். இருந்தாலும் அவங்களுக்கு பனிஷ்மென்ட்க்கு வந்து ரெண்டு பேரும் பேசக்கூடாதுன்னு சொன்னா அதை உடல. என்னால பேசாம இருக்க முடியாதுடா. என்னால பேசாம இருக்க முடியாது. கமருதீன் சொல்றாரு எதுக்கு இப்படி ரெண்டு பேரும் பேசாம தான் இருந்து பாப்போமே. ஏன்னா அவருக்கு வேலை செய்ய முடியல. இவங்களுக்கு பேசாம இருக்க முடியாது. சோ இப்ப கடைசியா ஜெயிச்சது யாருன்னா பார்வதி. அங்கேயும் பார்வதி ஒண்ணு நினைச்சிட்டாங்கன்னா அதை செய்யாம இருக்கவே மாட்டாங்க. அடுத்தது வந்து ஆதிரை வர்சஸ் எஃப்ஜேவோட கேஸ். இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம தெரியும் ஆதிரை தான் வின் பண்ணும். ஆனா விக்ரமோட ஒரு மூவ் அவர் வந்து அங்க எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாரு. இதோடய கேஸ் முடிஞ்சு போச்சு நாங்க ஒண்ணு பண்ணாரு பாருங்க அந்த மூவ். இது வந்து இங்க நீங்க கேஸ ஜெயிச்சது கேஸ்ல வந்து அவர் நீங்க காப்பாத்தி விட்டதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். வெளியில இருப்பாங்கல்ல அங்க நீங்க டயலாக் சொல்றீங்க வெளியில மக்கள் பாத்துட்டு இருப்பாங்கல்ல அவங்களுக்கு இங்க தோத்துருக்கலாம் அங்க ஜெயிச்சிருப்போம். சேர்த்து செருப்படிப்பாங்க செருப்பால் அடிப்பாங்க. ஆதிரை சொன்னது 100க்கு 100 உண்மை. இந்த கேஸுக்கு ஆவலா வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இங்க நிறைய பேர் அப்படிலாம் இல்லையன்னுவாங்க. இருந்துட்டு போகுது. ஆதிரை உள்ள வந்ததுக்கான மெயின் ரீசன் அவங்க எஃப்ஜேவை கேள்வி கேட்கணுன்றதுக்கு தான். அதுவும் நாக்கு பிடிக்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருந்தாங்க. ரெண்டாவது அவங்க கொடுத்ததுக்கு இவங்க கவுண்டர் கொடுக்கறதுக்கு அமித் விடல. ஜஸ்ட் பிகாஸ் அவர் வந்து மன்னிப்பு கேட்டாச்சே மன்னிப்பு கேட்ட இப்ப எல்லா தப்புக்குமே ஒரு கேஸ் போட்டவங்க மன்னிப்பு கேட்டாங்கன்னா கேஸ் முடிஞ்சிருமா? நான் கேட்கறேன். அதான் வினோத் நியாயஸ்தர் வினோத் இருக்காருல்ல அவர் அங்க போய் சொல்றாரு ஏய் கோர்ட்ல போயிட்டு நீ வந்து கேஸ்ல எனக்கு மன்னிப்புன்னு கேட்டனா அவ்வளவுதான். அவன் சொல்லுவான் அதான் கேட்டல்ல விட்டுறா முடிச்சு பச்சுறா மேட்ரு என்னடா பேசின்னு உட்காந்துருக்க தூக்கி போட்டு ஏத்து போட்டுப்போம். அந்த கோர்ட் வேற வினோத் இந்த கோர்ட் வேற வினோத். வினோத் இங்க உங்களோட ஒவ்வொரு செய்கைகளையும் இங்க நோட் பண்றாங்க. அங்க கோர்ட்ல நீங்க மான நஷ்ட வழக்கு இந்த மாதிரி போட்டாங்கன்னா அதுக்கு ஈடா காசு கொடுக்கணும். ஓகேவா? அதுக்கு ஈடானா நீங்க அவங்களுக்கான அவங்களோட மன உளைச்சலுக்கும் அவங்க வந்து ஏற்படுத்தப்பட்ட இன்னலுக்கும் நீங்க ஒரு காம்பன்சேஷன் பே பண்ணணும். தட் காம்பன்சேஷன் இஸ் நாட் சாரி. இங்க அது சாரி. அவங்க லைஃப் டைம் பூரா ஒரு பேரை கேரி பண்ணிட்டு போறாங்க ஆதிரை. அதுவும் இட் வாஸ் கிரியேட்டட் பை யூ. பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஆதிரை அதை திருப்பி பேசி என் மேல தப்பு இல்லன்றதை அவங்க வெளியிலாவது வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போ தானா வந்து எஃப்ஜே ஆமாமா என்ன மன்னிச்சிடு இப்ப கூட நான் கேக்குறேன் எங்க அம்மா மேல சத்தியம் உங்க அம்மா மேல சத்தியம் ஆட்டுக்குட்டி மேல சத்தியம் இதெல்லாம் எனக்கு வேணும். எங்க நின்னாங்கன்னா அவங்க ரம்யாவை கூப்பிட சொன்னாங்க. ரம்யா அடி சொல்ல மாட்டாங்க உண்மைய. அதுக்குதான் அவங்க வந்து அங்க இருந்து ஒரே கேள்வி கேட்டாங்க. 100 கேமரா முன்னால லவ் பண்ணலாம்னு கேட்டா நான் முடியாதுன்னு சொன்னானா இல்லையா? ஆமா நாங்க பேர் அங்கதான் கேஸ் க்ளோஸ் ஆச்சு. இததான் அவங்க உள்ள ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சாங்க. இதை ஒரு கோர்ட்ல ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சாங்க. பட் நான் ஒண்ணு சொல்றேன். இந்த வாட்டி இருக்கிற ஜட்ஜோ இந்த வாட்டி இருக்கிற லாயர்ஸ் எல்லாம் வேஸ்ட். எனக்கு திவ்யா அவ்வளவு பிடிச்சாலும் ஜட்ஜா திவ்யா ஒரு தண்டம். இந்த 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 இடத்துல ஃபர்ஸ்ட் லைன்லயே எஃப்ஜே வர்சஸ் பார்வதியில எஃப்ஜே வின்னு. சபரி சூப்பரா ஆரம்பிச்சாரு சூப்பரா முடிச்சாரு. நீங்க வேணும்னே அந்த பக்கம் ஏன்னா திவ்யா பாருவுக்கு வந்து இது இருக்கிறதுனால பாரு தான் வந்து திவ்யாவை செலக்ட் பண்ணாங்க. அரோரா விட மாட்டாங்களே அப்ப கூட. ஆனா அரோரா வந்து நீதி நேர்மை அரோரா வந்து ஏன் இத வந்து மாத்துறாங்கன்றதையும் நான் சொல்றேன். எஃப்ஜேவோட ஒரு ஆட்டிட்யூட் அது தப்பாதான். ஆனா இதே ஆட்டிட்யூட் தான் வினோத் பக்கமும் இருந்துச்சு.
அது லாஸ்டா வந்தது. இவர் ஆரம்பத்துல இருந்தே காட்ட ஆரம்பிச்சிட்டாரு ஓவரா. சோ அதனாலதான் இந்த கேஸ் வந்து ரெண்டாவது மாத்தி அந்த டேட் வந்து நான் 7, 8, 9 சொன்னேன். நான் வந்து இப்படி சொல்லல, நான் அப்படி சொல்லல, சாரி கேட்க மாட்டேன். ஆமா நான் சாரி கேட்டேன். அதெல்லாம் ரொம்ப அபத்தம். 1000 தான் இருந்தாலும் இங்க இவங்களும் இது பாரும் வந்துட்டு என்ன பேச விட மாட்டீங்களா, ஐ வாண்ட் டு ஃபினிஷ் மை டாக் அப்படின்னு அவங்க பேசினப்போ நீங்க அது எல்லாத்துக்குமே நீங்க வந்து ஓகே ஓகேன்னு போக முடியாதுங்க. இந்த இடத்துல எஃப்ஜே வாஸ் ரைட். அவங்க தேவையே இல்லாத 10 பைசா பிரோஜனம் இல்லாத ஒரு கேஸ் அது. அமித்துக்கும் எனக்கும் வந்ததுன்றது ஒரு கேரக்டர்லாம் அவங்க பேசுனது. அப்படி நீங்க பார்த்தா இவர் இருக்காருல்ல வினோத் வந்து ஒண்ணு சொன்னாரு ரம்யாவை பார்த்து, நல்லா தாண்டி இருக்கிற என் லவ்வரை நான் பார்க்க கூடாதா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு ரம்யா வந்து அங்க சொன்னாங்க, பாக்யா நீ புருஷனை பாரு என்ன பேசுறாங்க. இப்ப இதுவும் அங்க ஃபன்னா பேசப்பட்ட ஒரு விஷயம் தான். வெளியே இருக்கிறவங்களுக்கு அது வந்து ஒரு மாதிரி இருந்ததே தவிர்த்து இதை நீங்க வந்து ஒரு கேஸா எடுத்துட்டு வரலாமா அப்படின்னா முடியாது. நீங்க அதை ப்ரூவ் பண்ணவே முடியாது. இந்த ஒரு விஷயத்துக்கு போயிட்ட முக்கியமான விஷயம், அரோரா கிட்ட என்ன கேட்டாரு கமருதீன், ஜட்டி அத கேஸா போட்டா என்ன ஆகும்? மாயா பூர்ணிமா காலியானதே இந்த கேஸாலதான். அவங்களோட இன்னசென்ட் காமிச்சாங்க, அது கூட கேட்க கூட இல்ல. இது வேணுமா நாங்க இந்த மாதிரி என் ஜட்டி வேணுமா அப்படி கேட்கல. இவர் என்ன சொன்னாரு, உன் ஜட்டி கிட்ட எதனா கொடுத்துருக்கியா அப்படின்னு அது பக்கத்துல சாட்சி அமித்து. ஆனா அவங்க போட மாட்டாங்க. இப்போ மேரிடு மேன் இதை சொன்னாங்கல்ல, இந்த கேஸ் ஒரு எஃப்ஜே மேல போட்டுக்கூடாது, இதை கமருதீன் மேலேயும் போடணும். கமருதீன் கிட்ட வந்து அவங்க அந்த சாம்பார் ஸ்குவாட்ல இருக்கும்போது அமித்தை பார்த்து எத்தனாவது புருஷன் கேட்டாரு. அவர் இப்ப வேண்டப்பட்டவர், அதனால எப்படி சொல்லுவாங்க? நீங்க லவ் கண்டென்ட் பண்ணிட்டு தான் இதை திரியிறீங்க அப்படின்றதுக்கு வந்து நீங்க வாதாடவே இல்லை. வெறும் அந்த அமித் இஷ்யூவே பிடிச்சிக்கிட்டாங்க. அதுவும் சாண்ட்ரா வெளில சொல்லிட்டு இருந்தாங்க, அதாவது மேரிடு மேனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, அந்த ஃபேமிலியை பத்தி யோசிக்காம இப்படி அவர் பேசுறாருன்றது ரொம்ப இதா இருக்கும். இதெல்லாம் வாதாடுறதுக்கு இதுக்கெல்லாம் ஓகே. நியாயப்படி பார்த்தா இட்ஸ் நாட் ஆன் யோர் சைடு. இங்க ஆல்ரெடி நீங்க வந்து அங்க இது விக்கல்ஸ் விக்ரம் வந்து ஒரு லாயரா அவர் ரொம்ப மோசமா பண்றாரு. சீரியஸா இவர் அந்த ப்ரொஃபஷன்ல இல்ல, எத்தனை பேர் லைஃப் காலி பண்ணாரு. இல்ல அதுக்கு இல்ல, நான் அந்த லைஃப் எனக்கு பயமா இருக்கு. இல்ல உண்மையிலேயே ஒரு சின்ன கேம் ஷோலயே அவர் தோல்வியை தாங்கிக்க முடியாது. எந்த இதுல அவர் ஒண்ணு சொல்றாரு, இதுல நான் தான் ஜெயிக்கிறேன், என்கிட்ட கொண்டு வாங்க கேஸ். இல்ல நான் ஒண்ணு கேக்குறேன், எனக்கு அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை. எனக்கு எது பிரச்சனைனா அவர் பேசும்போது சிரிக்கிறாரு, ஒரு மக்கள் சிரிப்பு. சோ இது வந்து உங்களோட ஸ்டாண்டப் காமெடியோ இல்ல இது ஒரு சும்மா வந்து பேசுற ஒரு கோச் சீனோ இல்ல அந்த இது ஏதோ ஏதோ ஒரு சிவாஜி டயலாகோ அது கிடையாது. இது வந்து ஒரு நிஜமா நடக்கிற ஒரு கேஸ்க்கு யூ ஆர் நாட் அலவுட் டு டூ எனி ஹிலேரியஸ் மொமெண்ட்ஸ். அங்க நீங்க இன்னொன்னு நான் சொல்றேன், எஃப்ஜே கிட்ட உள்ள போய் உட்கார்ந்து சொல்றாரு, நீ ஒண்ணு பண்ணுவ வெளியில எல்லாருக்கும் தெரியும், அதுக்கு ஒருத்தன் 2 வாட்டி அமைதியா சாரி கேட்பான், ஆனாலும் அவனை நீ வச்சு செய்வ, என்னடா இது? அங்க வெளியில என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? இதே இல்ல பார்வதி கேஸ் எடுத்துக்கோங்க. பார்வதி கேஸ்ல அவர் சாரி தானே கேட்டாரு, அவங்க ப்ராப்பரா சாரி கேட்கல, அங்க ஒரு குத்து இங்க ஒரு குத்தா? இல்ல நான் இன்னொன்னு வரேன், இந்த இடத்துல வந்து அவர் சொல்றாரு ஆதிரை கிட்ட, நீ இனிமே எந்த இன்டர்வியூ போனாலும் நானும் வரேன் ஓகேவா, நானும் வந்து கிளாரிஃபை பண்றேன் அப்படின்றாரு. அப்ப இதோட மீனிங் என்ன? நீங்க தப்பு பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்புறம் உள்ள அமித் கிட்ட வந்துட்டு அவ மூஞ்சே மாறிடுச்சு, அத சொன்ன உடனே மூஞ்சே மாறிடுச்சு. விக்கல்ஸ் அப்படிதான் பண்றாரு. விக்கல்ஸ் தான் அத பண்றது தான் சொல்றேன். அவர் இல்ல விக்கல்ஸ் அத பண்றது, எஃப்ஜே அங்க உட்கார்ந்து சிரிக்கிறாரு. அவர் சிரிப்பாரு, அந்த நேரத்துல என்ஜாய் பண்ணுவார். இதேதான் அவர் ஆரம்பத்துல இருந்து பண்ணிட்டு இருக்காரு. இவங்க எதிரில தான் நல்லவரு, அவ கிட்ட மட்டும் தான் அந்த கெட்ட இது. ஆதிரை அங்க வந்து தள்ளி விடுறாங்க அவங்கள. இவரு போய் கட்டி பிடிச்சி சாரி சொல்லிட்டேன் ஓகேவா, நான் எதுக்கு கட்டி பண்ண மாட்டேன் ஓகேவா, எங்க அம்மா சத்தியமா ஓகேவா, என்னடா நினைப்பீங்க? அவர் திருப்பி வந்து கட்டி பிடிச்சப்போ எட்டி ஒரு செவிலே விட்டு அனுப்ப வேண்டியதானே, அது பண்ண முடியாது. அது திருப்பி வேற மாதிரி போகும். எவ்வளவுதான் அந்த பொண்ணு வந்து பண்ண அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஆக மொத்தத்துல. நான் அது யோகியம் நான் சொல்ல வரல, அவங்க பண்ணது கேடு கட்ட ஒரு விஷயம். பட் இந்த இடத்துல அவங்களுக்கு உண்டான இது வெளியில என்ன சொன்னாங்க, அவன் ஒழுங்காதான் இருந்தான், நீ இவதான் மேல ஊந்து போனா. இப்ப ஆர்கியூமெண்ட்ஸை வச்சு நீங்க வந்து அவங்க தப்பா பேசினாரு, எல்லா கண்டஸ்டன்ஸும் ஈக்குவல், மேரிடு மென்ன்ற வார்த்தையை நீங்க சொல்லலன்ற மாதிரி போய் சொன்னீங்க அப்படின்னு வந்து அரோரா ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுதான் இந்த சைடுக்கு வந்து கொடுத்தது. ஆர்குமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி நீங்க கொடுத்திருந்தா வினோத்தோட கேஸ்ல ஆல்ரெடி ஆதிரை தான் வின். வினோத்தோட கேஸ் சாரி ஆதிரை இல்ல, கரெக்ட் தானே? வினோத்தோட கேஸ்ல ஆதிரை வின். அதுவா? ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் கேஸ் வினோத்தோட கேஸ்ல ஆதிரை தான் வின் பண்ணாங்க. ஏன்னா அந்த சைடு ஆர்குமெண்ட்ஸ் தான் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அப்ப அந்த இடத்துல வந்து திவ்யா இந்த பக்கம், இவரு அந்த பக்கம், மக்கள் அரோரா வந்து சிரிச்சி காலி பண்ணி விட்டாங்க. இங்க எல்லா போதுமே அரோரா கேவலமா பண்ணி இன்னைக்கு கூட பார்த்தனா நல்லா பேசுறீங்க, திடீர்னு இந்த சிரிப்பை உங்களுக்கு கொண்டு வந்துறீங்க. எனக்கு விக்ரம் கிட்ட அத பிடிக்காத விஷயம். நமக்கு நமட்டு சிரிப்பா ஒரு மாதிரி அது ஒரு ஃபன்னி ஆஸ்பெக்ட் கொண்டு வரணும் இல்லையா, சீரியஸா போக கூடாது இல்லையான்னு வரு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இது வந்து நல்லா இல்ல. எனக்கு வந்து
உண்மையா தார்மீக முறையில் பார்த்தா ஆர்குமெண்ட்ஸ் வைஸ் இது எஃப்ஜே வர்சஸ் ஆதிரையில வந்து ஆதிரை தான் வின் பண்ணணும். ஏன்னா அவங்க ஒத்துக்கிட்டாங்க மொத்தமும். அதனால 2வது கேஸ்ல ஆர்குமெண்ட்ஸ் வைஸ் சபரி வேற லெவல் பண்ணாரு. கரெக்டா கேட்டு கரெக்டா புடிச்சாரு. கரெக்டா அந்த வேர்ட புடிச்சாரு. இந்த அளவுக்கு இதுல என்னன்னா அவங்களோட வக்கீலா இருந்து அவங்களோட ஜட்ஜாவே இருந்த அரோரா சேம் சைட் கோல் போட்டாங்க. ஆமா, பார்வதிக்கு சொல்லிட்டாங்க. இதுல என்ன பிரச்சனைனா விக்ரம் இது எஃப்ஜே பேசுனதுதான் பிரச்சனை. தேவையில்லாத வார்த்தைகளை விட்டாரு. அது மட்டும் போகும்போது கூட இருங்க ஜட்ஜஸ் போனதுக்கு அப்புறம் போங்க அப்படின்னு சொல்லும் போது எப்படி வினோத் பண்ணாரோ அதே வேலையை தான் இவரும். ஆமா, சோ அதை பார்க்கும்போது எனக்கு எரிச்சலா இருந்தது. பட் நீங்க தானே திவ்யா போன அந்த வினோத் கேஸ் அப்போ நான் நியாயமா பண்ணணும்னு ட்ரை பண்ணி நியாயமா பண்ணணும்னா நீங்க அப்ப அந்த பக்கம் தான் கொடுத்துருக்கணும். உங்களை ஒருத்தவங்க செலக்ட் பண்ணிட்டாங்கன்றதுனால இந்த பக்கம் வந்தீங்களா? இல்ல இங்க அவங்களோட இன்வால்வ்மெண்ட்டே பெருசாவே இல்ல. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து பேசுறது ரொம்ப கம்மியா இருந்தது. அது அந்த வயசு அவங்க நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சும்மா நொயா நடுவுல இல்லாம கரெக்டா எல்லாத்தையும் கேட்கலாம். பட் ஜட்ஜா அவங்களால ஒரு கரெக்டான தீர்ப்புக்கு வர முடியல. உண்மை என்னன்னா அரோராவே தீர்ப்பை சொல்லிட்டாங்க. அவங்களோட ஜட்ஜே சொல்லிட்டாங்க. அப்ப இவங்களுக்கு என்ன இருக்குது அங்க வாதாடுறதுக்கு? ஃபர்ஸ்ட் உடனே அவங்க சொல்லிட்டாங்க எஃப்ஜே காலி, எஃப்ஜே வந்து இதுல தோத்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. அப்ப தெரிஞ்சு திவ்யா ஜட்ஜா இருக்கிறதுக்கு எனக்கு பெருசா எனக்கு வந்து பிடிக்கல. திவ்யா கேன் பி a great lawyer நான் நினைக்கிறேன். அவங்க தான் சொன்னாங்க, அப்பா அடுத்த தடவை நான் ஜட்ஜா போடாதீங்கப்பா, ஒரு லாயரா போடுங்கப்பா ப்ளீஸ், கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னாங்க. அது இனிமே அந்த சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. இத்தனை சான்ஸ் கிடைச்சதே அவங்களுக்கு பெரிய விஷயம். ஆமா, அப்புறம் அது மட்டும் இல்லாம எல்லா கேஸ்லயும் சும்மா விக்ரம் நடந்த 3 கேஸ்லயும் விக்ரம் தான் அவருக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுக்கணும். அடுத்த வாட்டி அவர் கேப்டன் ஆகணும். அடுத்து அவருக்கு என்ன டாஸ்க் நடந்த மத்த இன்னொன்னு வந்து அரோரா வந்து 2 டாஸ்க்ல வந்து லாயர், 1த்துல ஜட்ஜ். இவங்க 2 பேரும் தான் இனிமே வந்து இருக்க போறாங்க. இதுல ஆதிரை சாரி இது திவ்யா வந்து 2த்துல ஜட்ஜ், அமித் 2த்துல ஜட்ஜ், சுபிக்ஷா 1த்துல ஜட்ஜ். இதுல சபரி 1த்துக்கு லாயர் கிடைச்சது. எனக்கு இது பிடிக்கல. கொஞ்சம் நியூ லாயர்ஸ் அண்ட் நியூ ஜட்ஜஸ் கொஞ்சம் நியமிங்க. எல்லாரையும் போட்டாதான் அவங்க உங்களுக்கு உண்டான தகுதி என்னன்னு தெரியும், வீக்னஸஸ் தெரியும். இப்பயும் பாரு ரம்யா கிட்டவே நெருங்க மாட்டாங்க. அவங்க இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டாங்க. 3 டாஸ்க்ல 2 டாஸ்க் 3 கேஸ் நடக்கும்னு நினைச்சு வெறும் 2 கேஸ் தான் நடந்தது. அது ஒரு பிக் லெட் டவுன். இது நல்லாவே இல்ல. இது இந்த டாஸ்கே ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாம அந்த பார்வதி கொடுத்த அந்த கனி அண்ட் சாண்ட்ரா கேஸ் இருக்குல்ல, அவங்க அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தப்போ தன்னிச்சையா கொடுத்தாங்க அப்படின்னு ஒன்னு கொடுத்துருக்காங்க. அது வரணும், அது வந்தாதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்போ சாண்ட்ராவோட முகத்தை எனக்கு பிடிக்கலங்க. எஃப்ஜே வர்சஸ் ஆதிரை சம கேஸ். அது ஓகே. அது அதுக்காக தான் உள்ளே வந்திருக்காங்க. வினோத் வர்சஸ் ஆதிரை ஆப்வியஸ்லி நீங்க கொடுப்பீங்க. ஏன்னா வினோத் ஒரு டைட்டில் வின்னர் ஆக போற ஒரு கேண்டிடேட்ன்றப்போ தனியா அவர் மேல கலங்கம் யாருன்னு இருந்தாலும் அவங்களை ஏறி மிதிக்கணும்ன்றதுக்காக கொடுக்கப்பட்ட கேஸ். பட் எஃப்ஜே வர்சஸ் பாருன்றது ஒரு 5 பைசா பிரயோஜனம் இல்லாத ஒரு கேஸ். அது அவங்க இந்த சபரி வர்சஸ் அந்த சபரியோட கேஸ்ல வந்து கனிக்கு அகேன்ஸ்டா அவங்க கொடுத்த அந்த இது ரொம்ப நல்லா இருந்தது. இதை விட நீங்க ஏன் எஃப்ஜேவை வந்து இது பண்ணணும்ன்றதுக்காக இதை கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல. என்ன கேட்டா சுபிக்ஷா கொடுத்தாங்கல்ல, பார்வதி அண்ட் அம்ருதீன் செஞ்ச தப்புக்காக ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் அனுபவிக்கிறாங்க, இதனால நான் பார்வதி மேல கேஸ் போடுறேன்னு அந்த கேஸ் வந்திருக்கணும் இல்லையா? பார்வதி கொடுத்த கனியும் சாண்ட்ராவும் இன்வால்வ் ஆன அந்த கேஸ் வந்திருக்கணும். அப்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதுல வந்து ஆதிரை கேஸ் ஓகே, பட் அதை டம்மி பீஸ் ஆக்கிட்டீங்க. அதை டம்மி பீஸ் ஆக்கிட்டு கூடவே வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு கேஸ் எதுக்கு? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸை தான் மேல கொண்டு வந்திருக்கணும். அது முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இதுல பிரஜனோட இன்டர்வியூல வந்து அவர் வந்து ஏதோ சப்பக்கட்டு கட்டுறாரு. அதை பத்தி ஃபுல்லா பார்த்துட்டு நாங்க நாளைக்கு முடிஞ்சா ஒரு வீடியோ போடுறோம். சபரி இதுல சாண்ட்ரா பேசினது, அதுக்கு அவரு வந்து அது ஃபன்னு பண்றது எழுதி வச்சுட்டு அப்புறமா எழுதி வச்சு ஃபன்னாதான் பண்ணாங்க, அது தப்புதான் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே ஆமா ஜாமி கொட்டிட்டாரு. துஷார் பண்ணாரு தெரியுமா? எதை கேட்டாலும் ஆமா நான் தான் தப்பு. அது நீங்க வெளில போனதுக்கு ஆரோரா இல்லைங்க நான் தாங்க. நீங்க என்னங்க பண்ணீங்க? நான் ஆடவே இல்லைங்க. நீங்க எதுக்கு உள்ள வந்தீங்க தெரியவே இல்லைங்க. அது அந்த சுபிக்ஷாக்கு டிவார்மிங் டேப்லெட்ஸ்னா அதை வந்து எனக்கு தெரியல, குழந்தைங்களுக்கு கூட தானே போடுவாங்க. ஸ்கூபிடூன்றது ஒரு சின்ன ஒரு குழந்தைங்க ஒரு ஷோ மாதிரி. அவங்க வந்து நாயின் மீன் பண்றாங்க. இவங்க தான் நாய்ங்கன்னு சொன்னாங்க, சுபிக்ஷா தான் நாய்களான்னு சொன்னாங்க. இவங்க வந்து அந்த மாதிரிலாம் மீன் பண்ணிருக்க மாட்டாங்க. எனக்கு தெரியல, நீங்க வேணா அவங்கள கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த பொசசிவ் அப்படின்லாம் வந்துட்டு அதெல்லாம் நான் வந்து அவங்க பொசசிவ்லாம் ஆக மாட்டாங்க, எனக்கு அவங்கள பத்தி தெரியும் அப்படின்ட்டு. நீங்க வந்து திவ்யா உள்ள போனா தங்கச்சின்றதை வந்துட்டு அங்க சொல்லுவீங்க. கண்டிப்பா நான் சொல்லுவேன், ஃபேமிலி வீக்ல போய் அதை கண்டிப்பா சொல்லுவேன். அதாவது ரொம்ப அமைதியா ரொம்ப ஒரு இதுவா வந்து அவர் முடிச்சுக்கிட்டாரு. எவ்வளோ நீங்க கான்ட்ரவர்சி கொஸ்டின் கேட்டாலும் நான் எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி தான் ஆன்சர் பண்ணுவேன்ற மாதிரி மறுபடியும் முடிச்சிட்டாரு. நாங்கள் நாளைக்கு பார்க்குறோம் வேற ஏதாவது 2 கேஸ் வர்றதை வச்சு. ஸோ பாய்.